ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுட்டோரியலில் வந்து நம்ம ஒய் ஸ்டிச் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் 3 லைன் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் போடலாம். இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் வந்து போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து 3 லைன் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து செயினை வெளியில் எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு இதை வந்து இந்த செகண்ட் லைனுக்கு கொண்டு வரணும். அதாவது கிராஸாக கொண்டு வரணும், நேராக கொண்டு வராமல் லைட்டாக கிராஸாக கொண்டு வரணும். ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேர்ட் லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும். ஃபஸ்ட் லைனுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா கிராஸாக கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட் லைனுக்கு வரும்போது ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு வரும்போது கிராஸாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தேர்ட் லைனுக்கு போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டுவிட்டோம் இல்லையா, அதே மாதிரி இழுக்கணும். இழுத்து இந்த ஃபஸ்ட் ரோவுக்கு வந்துடணும். குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், கிராஸாக போடணும். ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு வரும்போது கிராஸாக வரணும். அது வந்து தேர்ட் லைனுக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக போடணும். இதுலேருந்து தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு போகும்போது நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லைட்டாக இழுத்தோம்னா அது வந்து வந்துடும் கிராஸாக. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக, அப்புறம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் இழுப்போம்ல, இந்த மாதிரி இழுத்து ஃபஸ்ட் லைன் கொண்டு போயிடணும். ஃபஸ்ட்டு போடும்போது லைன் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் போடும்போது சும்மாவே போட பாருங்கள், லைன் இல்லாமல் போட்டு பாருங்கள். இது மாதிரி தான் வந்து ஒய் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லைன்லேருந்து எடுத்து செகண்ட் லைனுக்கு வரணும். செகண்ட் லைனுக்கு வரும்போது எப்படி வரணும்னா கொஞ்சம் கிராஸாக வரணும். அதுக்கப்புறம் தேர்ட் லைனுக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரணும். தேர்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு போகும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. இதே மாதிரி தான் இது போடணும். இந்த இடத்துல வந்து வி ஷேப்பில் வரணும். இங்கே வந்து தனியாக போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிராஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போடணும். அதுக்கப்புறம் மேலே வந்து கிராஸாக போடணும். குட்டியாக ஒரு லாக் எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராஸாக, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக, அப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணணும். வெறும் செயின் தான், அதை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றி மாற்றி போடுறோமோ அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர். இதுமாரி தான் வந்து ஒய் ஸ்டிச் வந்து போடுவாங்க. இப்போ வந்து நான் சில்க் த்ரெட்டில் வந்து எப்படி போடுறதுன்னு போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து நான் லைன் போடலை, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து செயின் எடுத்துகிட்டு கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு ஸ்டிச் போடணும். அப்புறம் மேலே வரும்போது பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி மேலே இழுக்கணும். கிராஸாக, ஸ்ட்ரெயிட்டாக, அப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச். மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஈஸியான ஸ்டிச்சு, நீங்களே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சும்மா லைன் இல்லாமல் வரையாமல் போட்டு பாருங்கள். இது வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.